ஏ முத்தழகு, வெளியே வா. முத்தழகு, என்னாச்சுக்கா? ஏன் இப்படி கத்துற? ஏன் கத்துறேன்னு உனக்கு தெரியலையோ? ஒன்னாதானே தெரியும். சும்மா என்ன போட்டு இப்படி குடஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு என்ன தெரியும்? இந்த நேத்து எங்க அம்மா பொங்கல் சீரா நகை வாங்கிட்டு வந்தாங்களே, அத உன்கிட்ட காட்டுனேன்ல. ஆமா, காட்டுனேன். அதுக்கு என்ன? இதானே நல்ல டிசைனா இருக்கு, நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. எனக்கும் அம்மா இருந்திருந்தா இப்படித்தான் எதையாவது கொண்டாந்து கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு கேட்டியா இல்லையா? அம்மா சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? அதனாலே என் டிராயர்ல வச்ச நகைய காணும். எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னக்கா பேசுற? அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. உன் நகைய நான் எடுத்தேன்னு சொல்ல வர்றியா? அதான் சொல்லிட்டல்ல, உன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு. வேற யாரும் இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டாங்க. உனக்குதான் யாரும் கிடையாது. நீதான் இப்படி ஆசைப்பட்ட பொருளை எடுத்து வச்சுக்குவியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. வாய மூடுக்கா. அறிவு கட்டத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்காத. எனக்கு இந்த திருட்டு புத்தியெல்லாம் கிடையாது. உனக்கு வேணா அந்த புத்தி இருக்கும். நகையை காணலன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ எனக்கு திருட்டு புத்தி இருக்குங்கிற. அப்ப ஏன் நகைய நானே எடுத்து வச்சுக்கிட்டு உன் மேல பழி போடுறேங்கிறியா? நீ அப்படிப்பட்ட ஆள் தானே, போட்டாலும் போடுவேன்னு சொன்னேன். பாரு, ஒழுங்கு மரியாதையா நகையை எடுத்திருந்தா திரும்ப கொடுத்துரு. நானே வயிற்றுச்சல்ல இருக்கேன். எங்க அம்மா எனக்கு ஆசையா எடுத்துட்டு வந்துச்சு. நீ அத திருடி இருந்தா மரியாதையா உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஒழுங்கு மரியாதையா எனக்கு திருப்பி கொடுத்துரு. வாய மூடுக்கா. நீ மூத்தவளா இருக்கிறதுனால நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை என்னைய பார்த்து திருடின்னு சொன்னேன், அப்புறம் நடக்கிறதே வேற. அடியே, திருடனவள திருடின்னு சொல்லாம யார சொல்றது? இப்ப நான் ஒரு ரூமை செக் பண்ண போறேன். அங்க மட்டும் நகை இருக்கட்டும், அப்புறம் இருக்கடி உனக்கு இந்த சுப்புலட்சுமி யாருன்னு புரியும். என்ன பிரச்சனை? என்னத்துக்கு இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறியே? அத்தை, இவங்க அம்மா வாங்கி கொடுத்த நகைய காணுமா, அத நான் தான் திருடி வச்சுக்கிட்டேனா, அதனால என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. ஏய், அறிவு கட்டவளே, நகைய எங்கேயாவது வச்சிருப்ப, போய் ஒழுங்கா தேடு. அத விட்டுட்டு அடுத்தவங்க மேல பழி போட்ட நடக்கிறதே வேற. எல்லா இடத்துலயும் தேடிட்டு தான் சொல்றேன். ஈவா தான் அழகா இருக்கு அழகா இருக்குன்னா, அப்போ ஈவா தானே எடுத்து வச்சிருக்கணும். வேற யாரு எடுக்க போறா? எனக்கு ஈவா மேலதான் சந்தேகமா இருக்கு. ஈவா ரூம தான் நான் சோதனை போட போறேன். வாய மூடு. இன்னொரு தடவை வாய திறந்த அரைஞ்சி பல்லகிலெல்லாம் கடத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ இந்த வீட்டு மருமக. அவ திருடி இருப்பான்னு சொல்லதுக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? உண்மைதானே சொல்றேன், இல்லாதையும் பொல்லாதையுமா சொல்றேன். உங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம்? அப்ப நீங்க எடுத்தீங்களா? என்ன சொன்ன? உன் நகைய நாங்க எடுக்கிறோமா? என்ன பேச்சு? வாய தச்சு போடுவேன். ஒழுங்கு மரியாதைய போய் உன் ரூம்ல தேடு. அத விட்டு போட்டு ஒவ்வொருத்தர் மேலையா பழி போட்டுக்கிட்டு இருந்த, அப்புறம் நடக்கிறதே வேற. போதுங்க, நிறுத்துங்க. நானும் போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருந்தா ஒரே அடியா நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. என்ன கைய ஓங்கி அடிக்கிறீங்க. என்னை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவ திருடலன்னு நிரூபிக்க சொல்லுங்க. முதல்ல அவ ரூம்ல போய் தேடுங்க. அங்க மட்டும் நகை இருந்துச்சு, அப்புறம் நடக்கிறதே வேற. இவ்வளவு தீர்க்கமா இவ்வளவு உறுதியா சொல்றனா, அவ ரூம்ல நீதான் நகை எடுத்து வச்சியா? நான் ஏன் எடுத்து வைக்கிறேன்? அவதான் நேத்து நல்லா இருக்குன்னு சொன்னா. அதான். அப்படியம்மா, என்னத்துக்கு கோவப்படுற? நல்லா பாரு, இதுதானே உன் நகை. என்னத்துக்கு இப்படி முடிக்கிற? இதானே உன் நகை. சொல்லு. என்ன பெரியம்மா, ஷாக் ஆயிட்டியா? செல்லக்குட்டிக்கு எங்க நகை கிடைச்சிச்சு? அடிவு, பெரியம்மாலாம் ஒழுங்காவே வைக்கிறது கிடையாது. ரூம் வாசல்ல போட்டுட்டு போயிட்டு, பெரியம்மா ரூம் வாசல்ல இருந்து தான் நான் இதை எடுத்துட்டு வரேன். நேட்டி சொல்ற ரூம் வாசல்ல கிடந்துச்சா? அது எப்படி? நான் இம்பட்டு நேரம் தேடுனேன், கிடைக்கல. உனக்கு மட்டும் இது எப்படி ரூம் வாசல்ல இருந்து கிடைச்சிருக்கும்?
இம்பட சந்தேகமா கேக்குறியே? அப்ப ரூம் வாசல்ல கிடைக்கலனா முத்தலக ரூம்ல கிடைச்சிருக்கும்னு சொல்ல வர்றியா? ஆ? எல்லாத்துக்கும் என்னையே காரணம் சொல்லுங்க. இம்பட்டு நேரம் தேடினேன், கிடைக்கலையேன்னு சொன்னேன். அதான் கிடைச்சிட்டுல, வாங்கிட்டு போ. என்ன பெரியம்மா முழிக்கிற? இந்தா வச்சுக்க. வேண்டா. ச்சே, இன்னைக்கு இவளை எப்படியாவது வீட்டை விட்டு திறத்தலான்னு பார்த்தா இந்த குட்டி சாத்தான் எங்க இருந்து தூக்கிட்டு வந்துச்சு? இருக்கட்டும், இதுக்கு முதல்ல ஆப்பு வைக்கணும். அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். எதுக்கு பெரியம்மா பயந்துட்டியா? ஆமா செல்லக்குட்டி, நகையை காணுன்னதும் எனக்கு பயம் ஆயிருச்சு. நான் தான் எடுத்தேன்னு உங்க பெரியம்மா வேற சொல்லிட்டு இருந்தாளா, அதான் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. எப்படியோ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டல, தேங்க்ஸ்மா. மனுஷன், நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், சரியா? குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. என் வகையில் அது உண்மையா ஆயிப்போச்சு. நீதான் எனக்கு தெய்வம். இல்லைனா இந்த நேரத்தில் என் மேலே பழி போட்டு என்னை அசிங்கப்படுத்தியிருப்பா. ஐயே, உன் மேல பழி போட விட்டுருவோமா என்ன? அதுக்கெல்லாம் கவலைப்படாத. அவ எங்கேயாவது போட்டுட்டு இப்படித்தான் பேசுவா. நீ போய் வேலையை பாரு. ரீத்த, என்ன வடிவு அப்படி பாக்குற? எல்லாம் நகை எங்க இருந்து எடுத்தீங்க? என்ன வடிவு நீ இப்பதானே சொன்னேன், பெரியம்மா ரூம் வாசல்ல கிடந்துச்சுன்னு சொன்னலாம். போய் சொல்றீங்களே, பெரியம்மா ரூம் வாசல்ல இல்லையே. வடிவு, உனக்கு எல்லாம் தெரியுமா? பெரியம்மா ரூம் வாசல்ல இல்ல, முத்தழகு பெரியம்மா பெட்டில் தலைவனுக்கு அடியில் இருந்துச்சு. அதான் எடுத்துட்டு வந்தேன். அங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆ, அதுவா? பெரியம்மா வைக்கும்போது நான் பார்த்தேன்ல, பெரியம்மா அங்குட்டும் இங்குட்டும் அப்படியே திருட்டு மொழி முழிச்சிட்டு முத்தழகு பெரியம்மா ரூம்குள்ளே போச்சா. நான் எதுக்குடா பெரியம்மா திருட்டு மொழி முழிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு கிடந்து பார்த்தனா, பெரியம்மா வந்து முத்தழகு பெரியம்மா ரூம்குள்ளே போய் பெட்டில் தலைவனையை தூக்கிட்டு அதுக்கு அடியில் நகையை வச்சுட்டு மேலே தலைவனை வச்சு அதுக்கு மேலே போர்வையை போட்டு மூடிட்டு உமோல வெளியே வந்துச்சு. நானும் எதுக்குடா பெரியம்மா நகையை வச்சுச்சுன்னு நானும் பசாம வெளியே வந்துட்டேனா. இங்கே வந்து பார்த்தா முத்தழகு பெரியம்மா மேலே திருட்டு பழி போட்டுட்டு முத்தழகு பெரியம்மா கூட சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அதான் வடிவு வந்த பிறகு எடுத்துட்டு வந்து கொடுப்போமேன்னு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நகையை எடுத்து அவளே வச்சுட்டு அவ மேல திருட்டு பழி போட்டிருப்பா. இப்பவே போய் அவளை அரைஞ்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுறனா இல்லையான்னு பாரு. ஐயோ வேண்டாம் வடிவு, உனக்கு அறிவே இல்லை. பெரியப்பா பாவம், இதெல்லாம் பார்த்தா பெரியப்பாக்கு கஷ்டமா இருக்கும். போனா போகுது, விட்டு வடிவு. நீ கோவப்பட்டனா பெரியப்பா பாவம்ல, பெரியம்மா போச்சுன்னா பெரியப்பா தனியா உட்காந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். அதான் வேண்டாம் வடிவு. சின்ன பிள்ளை, உனக்கு இருக்கிற அறிவு கூட இந்த எருமை மாட்டுக்கு இருக்க மாட்டேக்க. இந்த குடும்பத்தை எப்படிடா ரெண்டாக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு சரியா என்னைக்காவது ஒரு நாள் சிக்குவா. அன்னைக்கு இருக்கு அவளை. பெரியம்மா என்ன செஞ்சாலும் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். அது என்ன செய்துன்னு பார்த்து உங்ககிட்ட வந்து சொல்றேன், சரியா? சரிங்க செல்லம், வாங்க, உனக்கு சாப்பாடு தரேன். வா வடிவு, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், நான் இருக்கல. என் செல்ல குட்டி, நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? வா. பெரிய பாட்ட சொல்லக்கூடாது, சரியா? சரிங்க செல்லம், பெரிய பாட்ட சொல்லல, வா.